ஓகே, இந்த விசாரணையின் போது யார் யார் உடன் இருப்பாங்க? இப்போது காவல்துறை தரப்பில் ஆய்வாளர் அதோடு சேர்ந்து யார் இருப்பாங்க? இந்த நிகழ்வுகள் எப்படி காட்சிப்படுத்தப்படும்? இந்த நிகழ்வுகள்லாம் ஆவணமாக சமர்ப்பிக்கப்படுமா எப்படி? நிச்சயமாக கார்கே, 2011ஆம் ஆண்டு இந்த வழக்கு விசாரணை என்பது இந்த வழக்கு பதிவு செய்யப்பட்ட போது R9 வலசரவாக்கம் காவல் நிலையத்தில் சட்ட ஒழுங்கு காவல்துறை பிரிவில் தான் இது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த இடத்துல நாம் குறிப்பிட்டு பார்க்க வேண்டியது என்னவென்றால், இது ஒரு பாலியல் வன்கொடுமை வழக்கு, ஒரு பெண்ணுக்கு எதிராக நடைபெற்ற ஒரு எதிரான குற்றம் என்ற அடிப்படையில் இந்த வழக்கு அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் தான் பதிவு செய்யப்பட்டிருக்க வேண்டும். ஆனால் அன்றைய தினம் அது சட்ட ஒழுங்கு காவல்துறையிடம் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருந்தது. தற்பொழுதும் அந்த சட்ட ஒழுங்கு காவல் நிலையத்தில் தான் தொடர்ந்து விசாரணையானது நடைபெற இருக்கிறது. காவல் ஆய்வாளர் அன்பரசு தலைமையிலான குழுவினர் இந்த வழக்கு விசாரணையை மேற்கொள்வார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. மற்றொரு தரப்பில் என்ன சொல்லப்பட்டதுன்னா, இந்த ஏசி என்று சொல்லக்கூடிய டிஎஸ்பி உதவி ஆணையர் தலைமையில் அனைத்து சட்ட ஒழுங்கு குற்றம் மற்றும் அனைத்து மகளிர் காவல் நிலையம் என வருவதால் அவருடைய விசாரணையின் கீழும் நாம் தமிழர் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் வருவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. எனவே இந்த பாலியல் வன்கொடுமை பிரிவு சேர்க்கப்பட்டிருப்பதாலும் பெண்ணுக்கு எதிரான குற்றம் என்பதாலும் ஒரு பெண் காவல் அதிகாரியும் இந்த வழக்கு விசாரணையின் போது இருப்பார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஏற்கனவே இந்த 50க்கும் மேற்பட்ட கேள்விகள் கேட்கப்பட்ட நிலையில் அதே கேள்விகள் மீண்டும் கேட்கப்படுமா என்கிற கேள்வியும் எழுந்திருக்கிறது. ஆனால் காவல்துறையை பொறுத்தவரை அதே கேள்விகள் தான் கேட்கப்பட இருக்கிறது. அதை எழுத்துப்பூர்வமாக வாங்க இருக்கிறோம் என தெரிவித்திருக்கிறார்கள். நீங்கள் கேட்டது போல இந்த விசாரணையின் போது நாம் தமிழர் கட்சியினுடைய ஒருங்கிணைப்பாளர் சீமான் தலைமை அவர் தரப்புல அவரது வழக்கறிஞர் சங்கர், அவருடன் 2 வழக்கறிஞர்கள் மற்றும் சீமான் ஆகிய 4 பேர் இருப்பார்கள். அவரது மனைவி கைல்வழி வந்தால் அவரும் இணைந்து கொள்வார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. மொத்தமாக 5 பேர் இந்த வழக்கு விசாரணையின் போது இருப்பார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. கார்கே, காவல்துறை தரப்புல ஏற்கனவே இந்த வழக்கை பதிவு செய்த அந்த காவல் ஆய்வாளர் அன்பரசன் அதே போன்று உடன் ஒரு பெண் காவல் அதிகாரி இருக்கலாம் என்கிற அடிப்படையில் இருக்கிறது. அதே போல தேவைப்பட்டால் உதவி ஆணையர் டிஎஸ்பி தரத்தில் இருக்கக்கூடிய அவரும் இந்த விசாரணையின் போது இருப்பார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த விசாரணைகள் அனைத்தும் வீடியோ காட்சிகளாக பதிவு செய்யப்பட்டு அனைத்தும் நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட இருக்கிறது. மீண்டும் இந்த இடத்துல நம்ம குறிப்பிட வேண்டியது என்னவென்றால், நீதிமன்ற தலையீட்டின் 12 வாரங்களுக்குள் இந்த வழக்கு விசாரணை முடிக்க வேண்டும் என தெரிவித்திருப்பதை நாம் குறிப்பிட வேண்டும். ஏனென்றால் இந்த வழக்கை நான் திரும்ப பெறுவதாக காவல் நிலையத்தில் நடிகை விஜயலட்சுமி கடந்த 2003ஆம் ஆண்டு எழுதி கொடுத்து சென்றார். ஆனால் இது ஒரு பாலியல் வன்கொடுமை வழக்கு என்பதால் அவ்வாறு அந்த வழக்கை ஏற்றுக்கொள்ள முடியாது, அவர் திரும்ப பெற்றதை ஏற்றுக்கொள்ள முடியாது. நீதிமன்றம் இதை தொடர்ந்து விசாரணை நடத்தும் என்கிற அடிப்படையில் தான் இந்த விசாரணை நடைபெறுகிறது. 14 ஆண்டுகளாக இந்த வழக்கு நடைபெற்று வருவதையும் சுட்டி செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கண்டென்ட்ஸ், சினிமாவும் சீரியஸ் பிரச்சனைகளும், சும்மாவே ராம்சரண் தளபதி விஜய் எப்படா பெரிய கலகலப்பும் கைகலப்பும். மீ டு லவ் யூ, थैंक यू அவர்களை மாஸ் ஏத்துறது தியேட்டர் தெரிக்குதுனாலே டன் தான். பிரேக்கே இல்லாமல் பிரேக்கிங் நியூஸ் சொல்லும் தந்தி டிவி ஆப். இன்ஸ்டா தலைமுறை வரை இறங்கி அடிக்கும் தந்தி டிவியின் டிஜிட்டல் எக்ஸ்க்ளூசிவ். பாடி காமிச்சிங்க, அது அதை விட மோசம். இல்ல பாடி காமிச்சிங்கன்னா அது இன்னும் வெரி பேட். தந்தி டிவி ஆப்பை இலவசமா டவுன்லோட் செய்யுங்க. ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க.